இன்றைக்கி நாம் விரலி மஞ்சள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க. விரலி மஞ்சள் 50 கிராம் நல்லா கல்லில் வச்சு இடிகளில் வச்சு தட்டிக்கிங்க. ஒரு குண்டால போட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்கள், மஞ்சள் ஊறி நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி போட்டு அரைச்சா தான் மஞ்சள் அரையும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். பூஜைக்கெல்லாம் போனால் விரலி மஞ்சள் வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு தருவாங்க. நம்ம அந்த விரலி மஞ்சள் நம்ம அப்படியே வச்சுருவோம், பூச்சி விழுந்துடும். அதையும் கூட நீங்கள் இப்படி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மஞ்சளை இப்படி வெள்ளை மாதிரி தட்டி வச்சு நல்லா வெயிலில் 2-3 நாள் காய வச்சு நல்லா காஞ்ச வேணாலும் எடுத்து நீங்கள் டப்பாவில் வச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான விரலி மஞ்சள் பனி காலத்துக்கு முகமெல்லாம் வெடிச்சுக்கு. இது யூஸ் பண்ணிங்கன்னா வெடிப்பு சரியாகும். காஞ்ச மஞ்சள் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி முகத்துக்கு நேரடியாக போட்டுக்கலாம். இது கூட தயிர் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் முகத்தில் போட்டு கழுவிடுங்க. அப்போவே முகம் பிரகாசமாக இருக்குங்க.